أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ரப்பி ஜித்னி இல்மா. ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் மற்றும் துவாக்கள் திக்ருகளை அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். அன்பான சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரின் மீதும் அன்பும் கருணையும் பொழிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அல் கஃப் சூரா கஃபினுடைய முழு பொருளையும் தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு ஜும்மா தினத்தன்றும் நம்ம ஓத வேண்டிய மிக முக்கியமான சூரா சூரத்துல் கஃப். இந்த சூரத்துல் கஃப்க்கு பலவிதமான சிறப்புகள் இருக்கு. அது ஒரு தனி வீடியோவாவே போடலாம். இந்த சூரத்துல் கஃப் நமக்கு பலவிதமான படிப்பினைகளை தருது. அந்த படிப்பினைகள் என்னென்ன நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும்னா அதனுடைய அர்த்தம் நம்மளுக்கு தெரியணும். அரபியில நம்ம ஓதுறதோட நிறுத்திடாம அதனுடைய பொருளையும் தெரிஞ்சுக்கிட்டாதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல நம்மளுக்கு என்ன சொல்ல வரான்றதை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அந்த வகையில இந்த சூரத்துல் கஃபை இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அல் கஃப் குகை. வசனங்கள் 110. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஓதுகிறேன். புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்குரியதே. அவன்தான் தன் அடியார் நபி முஹம்மது மீது இவ்வேதத்தை இறக்கி வைத்தான். அதில் அவன் எத்தகைய குறைபாட்டையும் கோணலையும் வைக்கவில்லை. இது உறுதியான அடிப்படையின் மீது உள்ளது. அல்லாஹ்வுடைய கடினமான வேதனையை பற்றி நிராகரிப்பவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காகவும், எவர்கள் இதனை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு அழகான நற்கூலியாகிய சுவனபதி நிச்சயமாக உண்டென்று நற்செய்தி கூறுவதற்காகவும் இதனை இறக்கி வைத்தான். அவர்கள் என்றென்றும் தங்கிவிடுவார்கள். அன்றி அல்லாஹ் சந்ததி எடுத்துக்கொண்டான் என்று கூறுபவர்களையும் இது கண்டித்து எச்சரிக்கை செய்கிறது. அவர்களுக்கும் சரி அவர்களுடைய மூதாதைகளுக்கும் சரி இதற்குரிய ஆதாரம் ஒரு சிறிதும் இல்லை. இவர்கள் வாயிலிருந்து புறப்படும் இந்த வாக்கியம் மாபெரும் பாவமான வாக்கியமாகும். பொய்யே என்று இவர்கள் இவ்வாறு கூறவில்லை. நபியே, இவ்வேதத்தை அவர்கள் நம்பிக்கை கொள்ளாவிட்டால் அதற்காக நீங்கள் துக்கித்து அவர்களின் அடிசுவடுகளின் மீது உங்களது உயிரை அழித்துக் கொள்வீரோ? அதற்காக நீங்கள் கவலைப்படாதீர்கள். பூமியில் உள்ளவற்றை நாம் அதற்கு அலங்காரமாக்கி வைத்தது அவர்களில் எவர்கள் நல்ல நடத்தையுள்ளவர்கள் என்பதை நிச்சயமாக நாம் சோதிப்பதற்காகவே. ஒரு நாளில் நிச்சயமாக நாம் பூமியில் அலங்காரமாக உள்ள இவை அனைத்தையும் அழித்து வெட்ட வெளியாக்கி விடுவோம். நபியே, அஸ்ஹாபுல் கஃப் என்னும் குகையுடையவர்களை பற்றி யூதர்கள் உங்களிடம் கேட்கின்றனர். அந்த குகையுடையவர்களும் சாசனத்தை உடையவர்களும் நிச்சயமாக நம்முடைய அத்தாட்சிகளில் ஆச்சரியமானவர்களாகவே இருந்தனர் என்று எண்ணுகிறீர்களோ? அவர்களின் சரித்திரத்தை உங்களுக்கு நாம் கூறுகிறோம். ஒரு சில வாலிபர்கள் அவர்கள் குகையினுள் சென்ற பொழுது, எங்கள் இறைவனே, உன் அருளை எங்களுக்கு அளிப்பாயாக, நீ எங்களுக்கு நேரான வழியையும் சுலபமாக்கி விடுவாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள். அக்குகையில் பல வருடங்கள் நித்திரை செய்யும்படி அவர்களுடைய காதுகளை தட்டி கொடுத்தோம். அவர்கள் அக்குகையில் இருந்த காலத்தை அவர்களில் உள்ள இரு வகுப்பாரில் எவர்கள் நன்கறிகிறார்கள் என்பதை நாம் மனிதர்களுக்கு அறிவிக்கும் பொருட்டு நித்திரையிலிருந்து அவர்களை எழுப்பினோம். அவர்களுடைய உண்மையான சரித்திரத்தையே நாம் உங்களுக்கு கூறுகிறோம். நிச்சயமாக அவர்கள் தங்கள் இறைவனை நம்பிக்கை கொண்ட வாலிபர்களாவார். ஆகவே மென்மேலும் நேரான வழியில் அவர்களை நாம் செலுத்தினோம். அன்றி அவர்களுடைய உள்ளங்களையும் நேரான வழியில் நாம் உறுதியாக்கிவிட்டோம். அவர்கள் காலத்தில் இருந்த அரசன் அவர்களை சிலை வணக்கம் செய்யும்படி நிர்பந்தித்த சமயத்தில் அவர்கள் எழுந்து நின்று, வானங்களையும் பூமியையும் படைத்தவன்தான் எங்கள் வணக்கத்திற்குரிய இறைவன், அவனையன்றி வேறொருவரையும் வணக்கத்திற்குரியவன் என நாங்கள் நிச்சயமாக அழைக்க மாட்டோம். அழைத்தால் நிச்சயமாக நாங்கள் அடாத வார்த்தையை கூறியவர்களாவோம் என்றார்கள். அன்றி நம்முடைய இந்த மக்கள் அவனையன்றி வேறு இறைவனை எடுத்துக் கொண்டிருக்கின்றனர். இதற்கு தெளிவான அத்தாட்சியை இவர்கள் கொண்டு வர வேண்டாமா? அல்லாஹ்வின் மீது கற்பனையாக பொய் கூறுபவனை விட அநியாயக்காரன் யார் என்றார்கள். வசனம் 1 முதல் 15 வரைக்கான பொருளை இந்த வீடியோல நான் போட்டிருக்கேன். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்தடுத்த வீடியோக்களை உடனே நான் பதிவிடுறேன் இன்ஷா அல்லாஹ். இது 110 வசனங்கள் இருக்கிறதுனால இது ரொம்ப பெரிய வீடியோவா போகும். அதோட நம்ம ரொம்ப அவசரமா சொன்னோம்னா கேட்கறதுக்கும் புரியாது. நிறுத்தி நிதானமா நம்ம சொல்லும் போதுதான் கேட்கிற உங்களுக்கும் அந்த அர்த்தங்கள் மனசுல பதியும். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் வெறும் 15 வசனங்களுக்கான பொருளை மட்டுமே இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்தடுத்த வீடியோக்களை ரொம்ப சீக்கிரத்திலேயே நான் பதிவு பண்றேன். என்னுடைய வீடியோக்கள் பத்தின உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவினுடைய தொடர்ச்சியோட இன்ஷா அல்லாஹ் சீக்கிரமாவே சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.